குரு பகவான் வக்ரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு குரு வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசியில குரு வக்ரமாகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறது தை மாதம் 22ஆம் தேதி 4/2/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம் ஆகிறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரிஷபராசிக்குள்ளேயே முடிஞ்சிடுது. அப்போ வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த வருஷத்துல. ஸோ வருஷம் குரு வக்ரம் நடக்கிறது தான் இப்போவும், அது இந்த வருடமும் நடக்குது. கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் 120 நாட்கள் குரு வக்ரமாகிறார். ஸோ இதுதான் குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு வக்ரமாகுது. ஸோ இது தனுசு ராசிக்கு இது நன்மையா சார்? ஆல்ரெடி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது. ராசி அதிபதியே 6ல் போய் உட்கார்ந்தாச்சு, மறைஞ்சு வேற இருக்கு. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு இருந்து உடல் தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, கொஞ்சம் பயத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்கு. இந்த குருவும் வேற ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிடுமா அப்படின்னெல்லாம் கேள்விகள் இருக்கு. ஆனால் குரு 6ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறது தீமை கிடையாது, பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னென்ன விஷயங்களை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதற்குண்டான வல்லமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக அழுத்தங்களை பார்த்துட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்கள் மீது எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழித்தடங்களையும் ஏற்படுத்துது, அதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்துது. நம்ம சம்பாதிக்கிற காசை கரெக்டாக கடன் அடைச்சா போதுமானது. முடிந்த அளவு கடனை குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யுது இந்த குரு பகவான். 3வதா உடல் தொந்தரவுகள் 4ஆம் இடத்துல ராகு இருந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டு இருக்குது தனுசுக்கு. அந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் அல்லது இல்லாமல் கூட போகும். கண்டிப்பாக குரு வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடி குறையும் அல்லது அதற்கு மேல் அதிகரிக்காமல் போயிடும். கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒன்றும் முழுசாக இல்லாமல் போயிடும், இல்லைன்னா குறைஞ்சிரும், அதிகரிக்காது. அது 100% அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. ஒரு நல்ல விஷயம். அதே போல இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேலைக்காக முயற்சி பண்ணி 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 ஓஞ்சு போன தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போறார். அது உங்களுடைய படிப்புக்கு இல்லை, உங்களுடைய திறமைக்கான வேலை வாய்ப்பு. திறமைக்காக நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. தாய் வழி உறவுகள் மூலமாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இப்போ வேலை கிடைக்க போகுது, எதிர்ப்புகள் அழிய போறாங்க, நோய் கட்டுக்குள் இருக்க போகுது, கடன் தொந்தரவுகள் குறைய போகுது. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். படிப்புக்காக, வேலைக்காக, ஜீவனத்துக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு விருப்பப்பட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வெளியூர், வெளிமாநிலம் செல்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கணும், அல்லது குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும். அமைப்புகள் இருந்ததுன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 100% நடந்துடும். அப்படி எனக்கு குரு தசாபுத்தி அந்தரங்களை சம்மந்தப்படலை அப்படின்னா சம்பவங்கள் நடக்காதானா? அப்பவும் நடக்கும். ஆனால் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும். பெரிய லெவலில் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துடாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வேலை கிடைக்க போகுது, கடன் அடைய போகுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. 2வது, உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது.
தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டது கடியதை சாப்பிடக்கூடாது. உடலுக்கு எது தேவை இல்லையோ, எது ஒவ்வாமையை தருதோ அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஹோட்டல் சாப்பாடு, பேக்கரி ஐட்டங்களை சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. முடிந்த அளவு வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நன்மை. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குரு வக்ர காலகட்டங்களில் ஃபுட் பாய்சன் ஆகி அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரியெல்லாம் போகும். நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. போன முறை யாருக்கு இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரமாகும் போது நிறைய உடல் தொந்தரவுகளை கொடுத்தது, அதாவது உணவின் மூலமாக. இப்போ அதே தனுசு ராசிக்கு அதே அமைப்பு இருக்குது. ஸோ கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவதா, தாயாருக்கு உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ரொம்ப தைரியமாக செயல்படுவாங்க தாயார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே ஆச்சரியப்படுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுடைய தாயாரிடம் பார்க்க முடியும். உங்களுடைய திறமை மற்றவர்கள் மத்தியில் அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்னதான் எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சாலும் இந்த காலகட்டம், குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டம், அதற்குண்டான ரெகக்னேஷன் கிடைக்கிறது குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய திறமையை சீண்டி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் எதிர்ப்புகளை ஜெயிச்சு வந்துடுவீங்க, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க சீண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை நம் உணர முடியும். கண்டிப்பாக உணர முடியும். வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான இருக்கு, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளுக்கு இந்த காலகட்டம் சரியான வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு உறுதியாக சரி செய்யப்படும். அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு, உண்டான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. கூடவே உறவுகள், தாய்வழி உறவுகளில் குறிப்பிட்ட நபர்கள், ரொம்ப முக்கியமான நபர்கள் நம்மளுக்கு எதிர்ப்பாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துது. சண்டை சச்சரவு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகிறது. ஆனால் உறவுகள் வழி எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். கவனம் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். நிறைய விஷயங்களில் ஞாபக மறதி ஏற்பட்டுரும். நிறைய விஷயங்கள் மைண்டில் நிற்காம ஸ்டோர் ஆகாமல் போயிடும். விளையாட்டில் அதிகம் ஆர்வம் காட்டுவோம், படிக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறதுனால குரு வக்ரமாகும் போது படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிகம் செய்யணும், விளையாட்டில் குறைச்சிக்கிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே பெரிய சேஞ்சஸ் இருக்கும். படிக்கிற பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆதங்கப்படுற மாதிரி நம்ம குழந்தைகள் நடந்துக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வேணும். படிப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனை கிடையாது. வந்து மேற்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த விஷயம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கட்டாயமாக தாய்மாமன் வழி வர்க்கத்துக்கிட்ட தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்திடுவார். நம்மளா தேடி போய் அது உருவாக்கிடுவோம். அவர் சிவனேன்னு இருந்தாலும் நம்மளுடைய கருத்தை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லி திணிச்சு அவர் எப்படியாவது செய்ய வைக்கணும்னு நினைப்போம். அவர் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு அது பாதிப்பை கொடுத்துட்டு நம்ம செய்ய மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை உங்கள் தாய்மாமன்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க, அது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாய்மாமன் கூட கசப்பான அணுகுமுறை நடந்துடும். உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் நல்ல ஒரு உறவு நிலை நீடிக்காது அந்த காலகட்டம். அப்போ உங்களுடைய கருத்தை, உங்களுடைய எண்ணத்தை அவர்கிட்ட சொல்லி நீங்கள் அதை சாதிச்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குரு 6ஆம் இடத்துல வக்ரமானா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதே போல் இருக்கிற வேலையை விட்டு போட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணிடக்கூடாது. தனுசு இருக்கிற வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் அதை அப்படியே போயிடணும்.
புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற வேலையும் போயிடும், புதுசாக வேலையும் கிடைக்காம ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்வார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி தனுசுக்கு 10ல் ஒரு பாவி இருக்குது. கேது பகவான் இருக்கார். வக்ரம் எப்பவுமே ஒரு ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகம், வக்ர கிரகம், நிரந்தர வக்ர கிரகம் கேது. அதை வக்ரம் பெற்ற குரு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி நேர்கதியில் இருந்த குரு பார்க்கும்போது கேதுவை கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியல. அப்படி இருந்தும் வேலையில் தொழிலில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருந்தது. அதிகமான அழுத்தத்தை தனுசு ராசி என்பவர்கள், சுயதொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் உணர்ந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். இல்லைன்னு யாருனாலையும் மறுக்க முடியாது. ஆனால் வக்ரம் பெற்ற குரு பார்க்குறாரு கேதுவை. குரு எப்போ வக்ரமாகுதோ அப்போ இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் பலமடைய போகுதுங்க. தொழில் ஸ்தானம் பலமடைய போகுது. எப்போதுமே தொழில் 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 அப்படிங்கிற சிந்தனை இருந்துட்டு இருக்கும். தனுசுவுக்கு செய்யக்கூடிய காரியங்களை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு போர் குணம் இருக்கும், நிர்வாகத்திறன் இருக்கும். அது சமீப காலமாக சரியாக ஒர்க் அவுட் ஆகலையே நினச்சிட்டு இருக்கிறோம். எப்போ குரு வக்ரமாகுதோ அப்போ இருந்து உங்களுடைய தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். படுத்திருந்த குதிரை எந்திரிச்சு ஓடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, சுயதொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்தளவுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்காது. ஆனால் இருக்கிறத நல்லா உருவாக்கிக்கலாம், நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு 12ஆம் இடமான அயனசயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. இது நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். குடும்பத்தில் சுப செலவுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மன மகிழ்ச்சியை தரக்கூடிய சம்பவங்களுக்கு இது காரணகர்த்தாவாக அமையும். நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இப்போ அத்தியாவசிய பொருள் நீண்ட நாளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை ரொம்ப பிராண்டடாக வாங்குவீங்க. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவீங்க. அதுவும் சுப செலவு தான் இல்லையா? மருத்துவமனையில் நீண்ட காலமாக மருத்துவ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மருத்துவ செலவுகள், அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய காலம் குறையும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் போது ஆட்டோமேட்டிக்காக மருத்துவ செலவுகளும் மருத்துவத்துக்கு உண்டான அலைச்சலும் குறையிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குருவின் பார்வை ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு, வெளிநாட்டு ஸ்தானத்திற்கு விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸை ஏற்படுத்தி தருது. அடுத்தா நல்லா தூக்கம் வருங்க. கணவன் மனைவி எவ்வளவு சண்டை கட்டினாலும் அடிச்சுக்கிட்டாலும் நைட்டு ஒன்று சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே போயிடுது. ஏன்னா ஒருத்தருடைய துணை நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத அந்த 12ஆம் இடத்து குரு பகவானுடைய பார்வை, வக்ர குரு பகவானுடைய பார்வை உருவாக்குது. வக்ரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்துக்கலாம், தனியாக இருக்கிறது நமக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் அப்படின்னு நினைக்க வைக்கும். வக்ரமாகி பார்க்கறதுனால துணை கண்டிப்பாக வேணுங்கிறத யோசிக்க வைக்குது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் தீரப்போகுதுன்னு சொல்லுது. ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு விலக போகுது. நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க போகிறீங்க. நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் உண்டாக போகுது. பொது ஜனத்தில் நல்ல ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நல்ல எண்ணமுடைய நபர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டு. எகைன் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புது உறவு குடும்பத்தை நோக்கி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு யாராவது ஒருத்தர் கல்யாணம் நடக்கலாம், இல்லை கன்சீவ் ஆகலாம், அல்லது நாய்க்குட்டி, மீன், இல்லை அந்த லோபேர்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உயிரினம் புதுசாக நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். பெட் அனிமல்ஸ் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நடக்குது. வீட்டில் இருக்கிற நாய் கூட குட்டி போடலாம். இந்த வக்ரகுரு குடும்பத்தை பெருக்குது, குடும்ப உறுப்பினர்களை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது, வருமானத்தையும் அதிகப்படுத்துதுங்க. சேமிக்கிற அளவுக்கு உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி காட்டக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்கிறார். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அப்போ இந்த மாதத்தில் இந்த குரு வக்ர ஆகக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யணும். தனுசு ராசி என்பர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் எங்கே இருந்தாலும் போயிடுங்க.
வழிபாடு செய்யுங்க. 2 நெய் தீபம் போடுங்க. 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க. முடிஞ்சா பிரதோஷத்தன்னைக்கு போயிட்டு வாங்க.